Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download BuyMode app on Google Store and Play Store. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக ரெனிவல் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnvelaivaaipu.government.in/empower இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுறவங்க நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக பதிவு பண்ணிக்கோங்க. எப்படி புதுசாக அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரெனிவல் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் யூசர் நேம் கொடுங்க அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துரு ஏரோ மார்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் போய் லாகின் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கான பாஸ்வேர்டு மறந்தால் ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெனிவல், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 3 வழியில் நீங்கள் லாகின் பண்ணி ரெனிவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் லாகின் டீடைல்ஸ், அதில் போயிட்டு நீங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நம்பரை கொடுத்துக்கலாம் அல்லது யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டேட்டா பர்த் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக உங்களுக்கான இது ஆக்டிவ் இருந்தால் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே வந்து ஷோ ஆகும். இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவ் இல்லை, அதன் காரணமாக வெறும் நேம் மற்றும் டேட்டா பர்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெனிவல் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதில் போயிட்டு ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேண்டிடேட் ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா லேப்ஸர் அடிச்சு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெனிவல் அண்டர் 18 மந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்கான ரெனிவல் டேட் எக்ஸ்பைரி எப்போ கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து 18 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்கான ரெனிவல் எப்போ முடியுதோ அதுலேருந்து 18 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கலாம். 18 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் போனால் கூட கண்டிப்பாக உங்களால் ரெனிவல் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடி ரெனிவல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரெனியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தா ரெனிவல் ஆகிடுச்சுன்ற மாதிரி எஸ்எம்எஸ் கொடுத்துறாங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் ரெனிவல் எப்படின்னா 2025 கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2022 லேப்ஸ் ஆகிடுச்சு, 3 வருஷத்துக்கு வந்து ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏன் 2025 கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான ரெனிவல் எப்போ முடியுதோ அதுலேருந்து தான் 3 வருஷமாக கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன 2020 ரெனிவல் முடிஞ்சது, இப்போ 2021 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். பட் உடனே உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியாது, திரும்ப நீங்கள் லாக் அவுட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி திரும்ப ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கான ப்ரொஃபைல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெனிவல் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2025 கொடுத்துருக்காங்க. எவ்ரி 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சுருக்கவங்க மறக்காமல் நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணிக்கோங்க. ரெனிவல் டேட்லேருந்து 18 மாதம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரெனிவல் பண்ணிக்கலாம். 18 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரெனிவல் பண்ண முடியாது. திரும்ப கவர்மெண்ட் எப்போ அதுக்கான ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்போ தான் ரெனிவல் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.